அப்ப சேகர் பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார். அமைச்சர் சேகர் பாபு சட்டசபையில் தன்னை ஒருமையில் பேசியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரலை மதுரைக்கு அழைத்து நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன். அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன். கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம், காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல. அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, பாடமொழியாக, பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் 25/2/2025 ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா, தெலுங்கானால இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ், ஐசிஎஃப், ஐபி எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள், இன்டர்நேஷனல் பள்ளிகள், இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள். அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள். நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன். வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ, அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்கன்னு கேட்டேன். இது தவறா? இதற்கு சேகர்பாபு அவர்கள், நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய், எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார். உடனே நான் அவரிடத்தில் சென்று, இதுபோன்று ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது, கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் எஸ்ஐல நடைமுறைக்கு இல்ல, இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன். இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன். இது எப்படி மரபு மீறிய செயல்? இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல்? இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல்? அப்ப சேகர் பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார், அதிக பிரசங்கிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. சட்டசபையோட முடிஞ்சது. சபையில் நடந்ததை வெளியிலே கூறுவது சபை மரபல்ல, சபை நாகரிகம் அல்ல. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு 9 மாநிலங்கள் வரவேற்றிருக்கிறது. மாநில முதலமைச்சருடைய மாநாட்டை தென் திசையிலிருந்து தமிழகத்தில் துவக்கியிருக்கிறார். இந்தியாவின் வரைபடம் கங்கையில் துவங்கியது என்பது மாதிரி இன்றைக்கு சென்னையில் துவங்குகிறது என்ற நிகழ்வை உருவாக்கி காட்டியிருக்கிறார். அன்பு தலைவர் கலைஞருடைய காலத்தில் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி சென்னை என நிரூபித்தார். மீண்டும் அந்த நிரூபணம் நிரூபிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அகில இந்திய தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். வாழ்க பல்லாண்டு. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, மக்கள் வீட்டில் விட்டு வெளியில் வந்தால் நிம்மதியாக திரும்ப முடியாத ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டு எதிர்க்கட்சி தலைவர் நேற்று சொல்லியிருக்காரு. சென்னை மாவட்டத்தினுடைய ஆளுமை மிக்க அருமை அவர்கள் சட்ட ஒழுங்கை தினசரி பார்க்கக்கூடியவர், முழு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர். அண்ணன் அவர்களே தக்க சான்றாக பதிலளிப்பார். சொல்லியவரும் ஒரு மனிதர் தான். அவர் தினந்தோறும் அவர் இல்லத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு வருகிறார், மீண்டும் தினந்தோறும் வீடு திரும்புகிறார், மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார். அப்படி என்றால் அவர் மக்களிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவரா? சுபிட்சமாக மிக மிக சந்தோஷமாக அமைதி பூங்காவாக நிகழ்கின்ற தமிழகத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை எழுப்புவது எதிர்க்கட்சி என்ற தளத்திலே தாங்கள் இருக்கிறோம் என்ற இருப்பை காட்டிக்கொள்வதற்காக. அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்கள் பணி மக்கள் பணி. காலையிலே 7 மணிக்கே தொடங்கி விடுகிறோம், இரவு எந்நேரம் என்று தெரியாது. இப்படி நாளும் உழைக்கின்ற தளபதி அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக களத்திலே நிற்போம். யாரு உரிமையில பேசுறது அதுக்கு பதில் சொன்னது முதலமைச்சர் வந்து சபாநாயகர் வருத்தப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கசந்து கொண்டு என்ன கூட்டணியில் வச்சுக்காதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு.